ஹாய், திஸ் இஸ் மனிதனம் பேசும் சுனில். ஜீரோ இன்டெகிரிட்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜீரோ இன்டெகிரிட்டி எப்படி மாறி போகுது, ஏன் நம்முடைய இன்டெகிரிட்டி ஜீரோ லெவலில் பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட்லி பிரேக் தியர் ப்ராமிஸ். எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க, எதுவுமே உள்ளே வச்சிருக்க மாட்டாங்க, அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த நேர்மைத்தன்மை, அந்த வாழ்க்கையில் இப்படி இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ப்ராமிஸ் எடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இரண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, தே ஆல்வேஸ் ஷிஃப்ட் பிளேம். அதாவது பிளேமை வந்து அடுத்தவங்க மேலே போட்டு இவங்க போயிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க மேலே அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், அந்த வலிகள் எப்படி இருக்கும், அதெல்லாம் இவங்களுக்கு பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு ஜீரோ இன்டெகிரிட்டி. இப்போ இந்த ஜீரோ இன்டெகிரிட்டி இருக்கும்போது ஒரு பிரின்சிபிள், ஒரு வேல்யூ, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் சமுதாயத்தில் இருக்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களும் நினச்சதெல்லாம் நான் நல்லா இருக்கணும், அடுத்தவன் எப்படி போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, தி மேனிப்புலேட் அதர்ஸ் ஃபார் தியர் பர்சனல் கோல் ஆர் பர்சனல் கெயின். தான் அடைகிறதுக்கு, தன்னுடைய இலக்கை அடைகிறதுக்கு இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. அதற்காக அடுத்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. நாலாவது ரொம்ப முக்கியமானது, அடுத்தவங்களை புகழ்ந்து அப்படியே பயங்கரமாக பேசுவாங்க. வேலை முடிஞ்சவொன்னே அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஸ் அண்ட் த்ரோ மென்டாலிட்டி. அஞ்சாவது காரணியை பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கவங்கள்ட்ட எம்பத்தியம் ஒன்று இருக்கவே இருக்காது. அதாவது இமோஷனல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரணிகளும் இவங்ககிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அப்படி இருந்தால் கூட அப்படியே பார்த்துட்டு பார்க்காம போவாங்க. திஸ் இஸ் கால்ட் இன்டிஃபரன்ஸ் டு அதர்ஸ். இது கூட ஒரு நோய். அதாவது தெரிஞ்சவங்கள பார்த்துட்டும் பார்க்காம போகிறதும் ஒரு நோய் தான். இது சைக்கலாஜிக்கலாக இன்டிஃபரன்ஸ் டு அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறவங்க அந்த ஆறாவது காரணி பார்த்தீங்கன்னா, தே பிளே ஆல்வேஸ் விக்டிம் கேம். அதாவது ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா, இல்லை அவங்க பண்ணி தான் இப்படி நடந்துச்சு, இவங்க பண்ணி தான் நடந்துச்சு, இவங்களால தான் நான் இப்படி இருக்கேன், என்னால் நிற்க கூட முடியலை, இவங்க சொல்லி தான் நான் இதை பண்ணேன், எப்போதுமே இது என்னால் நடந்துச்சு, நான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும் அப்படின்னு இவங்க மனசில் வரவே வராது. ஏழாவது காரணி பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கிறவங்க ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுல ரொம்ப 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 மும்முரமாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸ்லேயே அதிகமாக சொல்லுது, செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் மிகப்பெரிய ஒரு ப்ளே எங்கே இருக்குன்னா இப்படி இருக்கவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க தன்னை ஒரு ஷீல்டு போட்டு மறைச்சிடுறாங்க. நான் இது பண்ணவே இல்லை, அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை, ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்படுத்துகிறாங்க. இப்படி இருக்கிறவங்க அவங்களுடைய எட்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எட்டாவது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கன்சிஸ்டன்ட் டு தியர் பிஹேவியர். அதாவது இவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது, இவங்க என்ன பிஹேவியரில் இவங்களை சேர்க்கலான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுடைய ஒன்பதாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக பொய் சொல்லுவாங்க. இவங்களுடைய பொய் ஒரு கட்டுக்கதை, அதாவது உண்மையை மறைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கதையாக இருக்கும், பொய்யாக இருக்கும். மேலும் இவருடைய நேச்சரே அதுதான், இவங்க அப்படியே மாறிடுவாங்க. ஸோ when there is no honesty, we become integrity, zero integrity. So build up the habit of honesty and create a life energy and be true to yourself, and the life will go on well and your integrity will be good. So practice integrity and try to know yourself and try to analyze yourself, try to understand what is going on and start living integrative life. Thank you.